ஃபேஷனாக ட்ரெஸ் போட்டு பாடி காட்டுறது, பைசெப்ஸ் காட்டுறது, இல்லை லெக்ஸ் காட்டுறது, எப்போ பார் பிக்னியே போட முடியாது இல்லையா. நம்மளுக்கு பிடிச்சமான கிளாத்ல வந்து நாம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இல்லை இவங்களுக்கும் வந்துட்டு நான் பிக்னி போட பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. என்னோட ப்ரொஃபஷனுக்காக நான் பிக்னி போட்டேன். அண்டர் 19 மேட்ச் போகும்போது எனக்கு லிகமெண்ட் டேர் ஆயிடுச்சு. எனக்கு ஃபேஸ் எல்லாம் டோட்டலா ஸ்கிராப் ஆயிட்டு இருந்துச்சு. நீ ஃபிட்னஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு 3 இயர்ஸ் எங்க டாடி வீட்லயே ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ நான் ஜிம்முக்கு போகும்போதே எனக்கு பைசெப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆம்பளை பையன் மாதிரி இருக்க, நீ கல்யாணம் ஆனா என்ன அப்படி இப்படின்ட்டு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணாங்க. உங்களுக்கும் புரோட்டீன் பவுடரோ இல்ல ஸ்டீராய்ட்ஸ் இன்டேக்கோ இருந்துச்சா? இல்ல, நாங்க லைக் சொல்ல முடியாது. எக், சிக்கன், வெஜ்ஜீஸ், ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், அப்புறம் இதுக்கே வந்துட்டு எனக்கு மந்த்லி 30,000. இன்னும் யாராச்சும் பார்க்கணும் இல்ல, ஓகே இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு அன்னிட்டு அது ஒரே மைண்ட் செட்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ரைஸ் கட் பண்ணிருப்போம், லைக் சுகர், சால்ட் எல்லாம் டோட்டலா கட் பண்ணிருப்போம், வாட்டரும் கட் அவுட் பண்ணிட்டு வருவோம். லாஸ்ட் ஷோ டே அன்னைக்கு வந்து டோட்டலா கம்ப்ளீட்டா வாட்டர் நாங்க ஸ்டாப் பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா என்னோட பேக்ல அது வந்து புத்தா டேக் ஹாஃப் ஃபுல். இது வந்துட்டு என்னோட நாய். எங்க டாடி மம்மிக்கு சொல்லியிருந்தேன், விட்டா எல்லாம் ஃபுல் டாட்டூவா போட்டு கவர் பண்ணிடுவேன். வண்டியெல்லாம் பார்க் பண்ணிட்டு வந்து தேடி வந்து செல்ஃபி எடுப்பாங்க. ஒரு மென்ஸோட சக்ஸஸ்க்கு எப்படி ஒரு உமன் பேக் போனா இருப்பாங்க, சேம் அந்த சேம் வேல உமனோட ஒரு சக்ஸஸ் இதுக்கு மென் இருந்துதான் ஆகணும். லவ் யூ மாமா. இந்த அளவுக்கு ரீச் ஆகும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ சொல்ல போனாக்கா நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லலாம் வந்து ரொம்ப வைரலாக ரொம்ப ஹாப்பியா இருக்கு. லைக் நான் வேறவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கேன்னுட்டு ரொம்ப ப்ரௌடா நான் ஃபீல் பண்றேன். சொல்ல போனோம்னா இதுக்கு டோட்டல் நான் இந்த பிளேஸ்ல நிக்கிறது காரணம் எங்க பேரண்ட்ஸ் தான். பட் நீங்க அந்த பிரைடல் போட்டோ ஷூட் பண்ணனால எல்லாருமே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. சோ நீங்க சொல்லுங்க, கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? இல்ல. எத்தனை வருஷம் லவ் உங்க 2 பேரோடது? 6 இயர்ஸ். பியூட்டி அண்ட் பீஸ்ட் விமன் வந்து எப்படி எவால்வ் ஆனீங்க? எப்ப ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஜர்னி? நான் இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆஸ் அ காலேஜ் பி டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரா. ஸோ நான் என் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்கேஜியில் வந்து நான் கராட்டே ஸ்டார்ட் பண்ணியிருந்து 8th ஸ்டாண்டர்டில் வந்து நான் பிளாக் பெல்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டிகிரி பிளாக் பண்ணேன் கராட்டேல, ஆஸ் அ ப்ரொஃபஷனலாக பண்ணேன் நான். ஸோ கராட்டே பண்ணும் போதே லைக் இந்த மாதிரி என்ன சொல்றது, ப்ரைமரி லெவல்லேருந்தே நான் அத்லெட்டிக்ஸில் இருந்தேன். லைக் நான் 100 மீட்டர்ஸ் ஸ்ப்ரிண்டர். அப்படி நான் ஓகே வி ஹாவ் டு அப்கிரேட் பண்ணிட்டு லைக் இந்த மாதிரி குரூப் கேம்ஸ்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணேன். வி ஹாவ் டு ஸ்டில் மோர் அப்கிரேட் ஆனும் போது லைக் நேஷனல் லெவல் கர்நாடகா ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ஸ்டேட்டை வந்து நான் நேஷனல் லெவல்ல ரெப்ரசென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த ஒரு பார்ட்ல தான் இந்த மாதிரி லைக் ரக்பி என்ற கேம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த கேம் சொல்ல போனா ரக்பின்றது. ஒரு 5 இயர்ஸ் நான் இந்தியா லைக் கர்நாடகா ரெப்ரசென்ட் பண்ணி இந்தியன் கேம்ப்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஒடிஷால லைக் பஞ்சாப்ல போய் எல்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். சீனியர் லெவல் பின்ன கேலோ இந்தியா கோல்டு மெடல் ஆயிருக்கு ரக்பி கேம்லயே. அண்டர் 19 வந்துட்டு மேட்ச் போகும்போது லைக் இந்தியன் கேம்ப் அட்டெண்ட் பண்ணும்போது எனக்கு லிகமெண்ட் டேர் ஆயிடுச்சு. லெஃப்ட் நீ மேஜர் இன்ஜுரி ஆச்சு. ஸோ டாக்டர் வந்துட்டு சொன்னாங்க, இதுக்கு மேலே உங்களால் ரன் பண்ண முடியாது. ரக்பி கேமில் வந்து நான் ஆஸ் அ ஸ்ப்ரிண்டராக இருந்தேன், ஒரு ஃப்ளையாக இருந்தேன். ஸோ லாஸ்ட் லைக் இந்த போய் ட்ரை பண்ணுவாங்க இல்லையா, ஸோ நான் விங்கராக இருந்தேன். எனக்கு ஃபேஸ் எல்லாம் டோட்டலாக ஸ்க்ராப் ஆகிட்டு இருந்துச்சு அந்த கேம் ஆடும்போது. ஸோ ஃபேஸில் எல்லாம் பிளட் கிளாட் ஆகி ஒரு மேட்ச்லேயும் ரொம்ப வந்துட்டு இன்ஜுரிஸ் ஜாஸ்தி. கேமே வந்து ரொம்ப இன்ஜுரி. ஸோ அதுக்கப்புறம் தான் ஓகே என்னால் ஸ்டாப் பண்ண முடியாது இல்லையா. இவ்வளோ இயர்ஸ் வந்து சைல்ட்ஹுட்லேருந்து அத்லெட்டாக இருந்து இங்கே பண்ணுறது வந்து ரொம்ப கம்மி பேர். ஓகே ட்ராப் பண்ணிடலாம் விடுன்னுட்டு நான் கண்டினியூ பண்ணியிருப்பேன் ரக்பி என்ற ஸ்போர்ட்டை. பேரண்ட்ஸுக்கு வந்து அதில் வந்து ஓகேயா இருக்குல்ல, தே ஆர் நாட் ஓகே. அவங்க சொல்லுவாங்க ஓகே இப்போ நீ எல்லாம் பண்ணிடுவேன், ஆஃப்டர் உனக்கும் ஒரு ஃப்யூச்சர் இருக்கு, நீ வந்து ஒரு ஏதோ ஒன்று உனக்கு ப்ராப்ளம் இன்ஜுரியில் வந்து உன்னால் வேற வீட்டுக்கு போக முடியாது. ஸோ உனக்கு மேரேஜ் ஆகும், மேரேஜ் ஆகிட்டோன்னே உனக்கு இன்ஜுரிஸ் இருந்தால் யாரும் உன்னை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பாய்ஸ் செப்பரேட், உமன்ஸ்ன்றது வேற இல்லையா அன்ட்டு சொல்லிட்டு எங்கள் டேடி என்ன பண்ணாங்க, அவங்களே ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே நீ எதுக்கு அங்கே இங்கே போகணும், நீ ஃபிட்னஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு எங்களது ஃபேக்ட்ரி இருக்குது, எங்கள் டேடி இது ஃபேக்ட்ரி இருக்குது, அங்கேயே எல்லாம்
ஜிம்முக்கு என்னென்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு, டம்பிள்ஸ், பார்பிள்ஸ், லைக் எல்லாமே அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தாங்க வீட்டுக்கு. ஸோ 3 இயர்ஸ் எங்க டேடி வீட்லயே ட்ரெயின் பண்ணாங்க. ஏன்னா எங்க டேடி வந்துட்டு கரடி, கர்நாடகால அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு, கரடி மணி அன்னிட்டு. சேம் லைக் மண்ணுல பண்ணுவாங்க, ஆடுவாங்க, குஸ்தி மாதிரி டைப் ஆஃப் குஸ்தி மாதிரி அங்க. ஸோ அவங்க அங்க ரொம்ப இயர்ஸா எங்க டேடி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ட்ரெயினர். தங்கல் படம் ஆமீர் கான் இது பண்ண அந்த ஒரு கைண்ட் ஆஃப் இதுதால. ஓகே. ஸோ அவங்க டேடி என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, எனக்கு ட்ரெயின் பண்ணாங்க. 3 இயர்ஸ் டேடி கண்டினியூஸா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணும்போது, செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணும்போது வீட்லேயே டேடிக்கு ஆப்ரேஷன் இருந்துச்சு, மேஜர் ஆப்ரேஷன். ஸோ அது பெயின் வர ஷுரு ஆயிடுச்சு. ஸோ அதனால என்ன பண்ணாங்க, ஓகே நீ ஜிம்முக்கு போய் இதுக்கு மேலே அப்கிரேட் பண்ண ஒன்றும். ஸோ வீட்லேயே இருந்து பண்ணாலும் அவ்வளோ அப்கிரேட் தெரியாது. ஸோ நான் ஜிம்முக்கு போகும்போதே எனக்கு பைசிப்ஸ் எல்லாம் இருந்துச்சு, லைக் மென்ஸ் ஃபிசிக் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அது ஜெனட்டிக்ஸ், சைல்ட்ஹுட்ல இருந்து ஒர்க் அவுட்ஸ் பண்றோம் இல்லையா, அது ஜெனட்டிக்ஸா இருந்துச்சு என் பாடி. நான் ஜிம்முக்கு போனும் போதே எல்லாரும் ஷாக்கா பார்த்துட்டு இருந்தாங்க, யாரா இது பொண்ணுதான்ற மாதிரி. எல்லாம் எங்க கோச்சே ஷாக் ஆயிட்டு இருந்தாங்க, உனக்கு பைசிப்ஸ் எல்லாம் இருக்கு, நீ ஒரு லைக் ப்ராப்பரான அத்லெட் பாடி அண்ட் சொல்லிட்டு அவங்களே ஷாக்கா பார்த்துட்டு இருந்தாங்க. பட் லைக் ரொம்ப நியூவா இருந்திருக்கும் சித்ரா. ஏன்னா நீங்க போறீங்க அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்ஸ் மட்டும் தான். ஸோ கண்டிப்பா உங்களை ரொம்ப வித்தியாசமா பார்த்திருப்பாங்க. அண்ட் நீங்க உங்களுக்கு அந்த பிசிக்குமே ஆல்ரெடி ஒரு ஜிம் பாடி மாதிரி இருக்கு. ஸோ என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க உங்களை பார்த்து? இந்த மாதிரி நீ ஆம்பளை பையன் மாதிரி இருக்க, நீ கல்யாணம் ஆனா என்ன, அப்படி இப்படின்ட்டுலாம் நிறைய பேர் கொஸ்டின் பண்ணாங்க எங்க ஜிம்லே. ஸோ நான் சொன்னேன், அது என்னோட லைஃப், என் லைஃப் டிசைட் பண்றது நான் மட்டும்தான் இருக்கணும், கரெக்டா? என்னோட லைஃப் பார்ட்னருக்கே அது ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஸோ சொசைட்டி அவங்க நம்மளை பத்தி நினைக்கிறது அது அவங்களுக்கு விட்டது. ஸோ நிறைய கொஷின்ஸ் வந்துச்சு. ஐ ஷுட் மூவ் ஆன் டு த பாசிட்டிவ் வே இல்லையா? ஸோ நாம ஐயோ இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, ஐயோ அவங்க அப்படி சொல்றாங்களே, வேறவங்களுக்கு என்ன போய் சொல்லுவாங்க, அந்த ஒரு மென்டாலிட்டி எனக்கு இருக்கல. ஓவரால் இப்போ எவ்வளவு வருஷம் ஆகுது நீங்க ஜிம் ஸ்டார்ட் பண்ணி? நான் ப்ரொஃபஷனலா லைக் பாடி பில்டிங் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 5.5 years ஆகுது. ஸோ நான் 3 years அதுக்கு அன்ப்ரொஃபஷனலா 3 years நான் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ இந்த 8 years ஆஃப் ஒர்க் அவுட் அப்படின்னும் போது கண்டிப்பா ஒவ்வொரு நாளுமே ஒரு பெரிய பெரிய ஸ்ட்ரகிள் அண்ட் ஆப்ஸ்டக்கலா இருந்திருக்கும். ஸோ டெய்லி உங்களோட ரொட்டீன் எப்படி இருக்கும்? எவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க? இந்த டே இன் மை லைஃப் ஆஃப் சித்ரானா அது எப்படி இருக்கும்? ஸோ நான் மார்னிங் டைம் ஷோ டைம்ஸ்ல மார்னிங் 2 hours கார்டியோ பாட்டுக்கு நான் கொடுத்துட்டு இருந்தேன், ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு காலேஜ் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடும். 8 o'clock to 4 o'clock நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் காலேஜ்ல இல்ல ஸ்கூல்ல. 4:30க்கு மேல நான் பர்சனல் ட்ரைனிங்ஸ் பண்றேன். லைக் பாடி பில்டிங்ன்றது இட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்போர்ட். அப்படின்னா இப்போ வேற ஸ்போர்ட்டுக்கெல்லாம் நம்மளுக்கு மணி தேவைன்ட்டு நம்ம சொல்ல முடியாது. நம்ம லைட்டா ஏதாச்சும் ஒரு 1500 கொடுத்தா கோச்சுக்கு அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க, நம்மள மேட்சஸ் கூட்டிட்டு போறாங்க. அந்த மாதிரி கிடையாது ஒரு பாடி பில்டிங். இட் இஸ் த காஸ்ட்லியஸ்ட் ஸ்போர்ட். நம்ம எல்லா மூமெண்ட்டுக்கும் நம்ம பே பண்ணணும். லைக் ஜிம்முக்கும் பே பண்ணணும், கோச்சஸ்க்கும் பே பண்ணணும். நம்ம டயட்டுக்கே ஆஸ் அ கேர்ளா எனக்கு மந்த்லி 30,000 கட்சாயிட்டு இருந்துச்சு. லைக் எக், சிக்கன், வெஜ்ஜீஸ், அப்புறம் ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், அப்புறம் இதுக்கே எனக்கு மந்த்லி 30,000 30,000 கட்சாயிட்டு இருந்துச்சு பர் மந்த்துக்கு எனக்கு. ஸோ அதுக்காக ஓகே ஒரு 2 years டேடி டோட்டலா எனக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த 30,000 ஆகட்டும், கோச்சுக்கு பே பண்றதே ஆகட்டும், பின்ன ஷோஸுக்கு பே பண்றதே ஆகட்டும், டேடியே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு ஆஸ் அ இண்டிவிஜுவலா நான் நிக்கணும்ன்றதுனால நான் ஜாப் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஜாப்லயும் ஒர்க்லயும் ஆகட்டும், டீச்சர்ஸே ஆகட்டும், அவ்வளோ சேலரி நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ நம்ம நல்லா படிச்சிருப்போம், நல்லா நம்ம பே பண்ணியிருப்போம் அட்மிஷன்ஸ் எல்லாம். ஆனால் டீச்சர் ரோலுக்கு சேலரி கம்மி தான். ஸோ கம்மியாக தான் சேலரி பே பண்ணுவாங்க. ஸோ அதுவும் எனக்கு பத்தலை. ஸோ அதனால நான் என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், லைக் பர்சனல் ட்ரைனிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதனால நம்ம ஹர்னிங்ஸ் எதுவுமே எனக்காக பர்சனல் யூஸுக்கு நான் யூஸ் பண்ணல, எல்லாம் என் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு தான் நான் யூஸ் பண்ணேன். லைக் ஃபுட்டுக்கு, லைக் ப்ரோட்டீன்ஸ்க்கு, அப்புறம் ஷோக்கு போனால் லைக் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸஸ் 5,000 6,000 10,000 இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸே. ஸோ அதுக்கெல்லாம் நான் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருந்தேன். லைக் பர் டே ஹெக் 24 eggs தருவாங்க எனக்கு பர் டேக்கு.
24 eggs நாங்க சாப்பிடணும், ஒன்லி ஒயிட். பட் எவ்வளவு நேரம் தூங்குவீங்க ஒரு நாள்? ஒரு 11 o'clock 11:40 12 o'clock ஆகும். ஒரு 4.5 hours தூங்குவேன் நான். சில பேர் கேட்பாங்க, என்ன நீ பாவம் பையன், சைலண்ட் பையன், நீ போய் மாட்டிட்டு இருக்கன்ட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. நான் பாடி பில்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னே நாங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தோம். என் கூட ஒர்க் அவுட் பண்ற அவங்களே வந்து அந்த மாதிரி அன்வான்டட் திங்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இவங்களோட வேர்டு ஒண்ணுதான் இருந்துச்சு, அவங்க அச்சீவ் பண்றாங்க, அவங்கள பத்தி எனக்கு தெரியும், வேறவங்க சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. இப்ப கூட நிறைய வந்துட்டு அன்வான்டட் மெசேஜஸ் எல்லாம் வருது. இந்த மாதிரி என்ன உங்க கேர்ள் ஃப்ரெண்டை எப்படி பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க, பிக்னி போடுறாங்க, அப்படி என்னோட ப்ரொஃபஷனுக்கு வந்துட்டு அவங்க எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. நான் அன்வான்டட் திங்ஸுக்கு வந்துட்டு நான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இல்லை, என்னோட ப்ரொஃபஷனலுக்கு தான் நான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட பாடியை. ஸோ சொல்லப்போனா பாடி பில்டர்ஸ் பாடியை வந்து யாரும் பார்க்கறது இல்லை, ஏன்னா அது டோட்டலா மென் கைண்ட் ஆஃப் திங்ல தான் இருக்கும். ஸோ சொல்லப்போனா இவங்களது பாட்டு வந்து எங்க பேரண்ட்ஸ் எப்படி எனக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அந்த மாதிரி தான் இவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அது வேறு. ஸோ நமக்கு என்ன தெரியும் அவங்கள பற்றி, நான் எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ எனக்கு என்னவே இருந்தாலும் இது இருந்தாலும் பார்த்துப்பாங்க, அவங்க நல்ல கேரிங் இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நானும் சப்போர்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ நாங்கள் மற்றது இதெல்லாம் பார்க்கறதில்ல, அது ஒரு இக்னோர் பண்ணுவோம். என்ன ட்ரோல்ஸ் இருந்தாலும் என்ன கமெண்ட்ஸ் இருந்தாலும் என்ன ஃபேக்ட் இருக்கோ அது வந்து தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம். ஸோ மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து தலையில் போட்டுது. எதுக்காக நான் பாடி பில்டிங் வந்திருக்கேன்னா, ஸோ நாங்கள் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு இருந்தேன். ஸோ எல்லாரும் வந்து என்ன இருக்கு, கேர்ள்ஸ் ஆனால் என்ன, உமன்ஸ் ஆனால் என்ன, எல்லாரும் வந்துட்டு வீட்லேயே இரு, இங்க போவாத, அங்க போவாத, அவங்க கிட்ட பேசாத, இந்த பையன் கிட்ட எதுக்கு பேசுற, அந்த பையன் கிட்ட எதுக்கு பேசுற. இப்போ நம்ம பேரண்ட்ஸ் சொல்லலைனாலும் ரிலேட்டிவ்ஸே ஆகட்டும், நெய்பர்ஸே ஆகட்டும் என்ன பண்ணுவாங்க, உங்க பொண்ணை நான் இங்க பார்த்தேன், உங்க பொண்ணை நான் அங்க பார்த்தேன், இந்த பையன் கூட பார்த்தேன், அந்த பையன் கூட பார்த்தேன். ஸோ அதெல்லாம் நான் வந்து அதெல்லாம் கேரே பண்ணல. நான் படிச்சதோ கேர்ள்ஸ் ஸ்கூல்ல தான், என்னோட காலேஜோ கேர்ள்ஸ் தான், நான் டீச்சர் ட்ரைனிங் பண்ணியிருந்தோ உமன்ஸ்ல தான். ஓகே, நான் இவ்வளவும் நான் ஒரு உமன்ஸ் கூட தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறது, லைக் இந்த மாதிரி படிச்சிருக்கிறது எல்லாமே. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு நான் இந்த மாதிரி பாடி பில்டிங் பண்ணணும், இந்த மாதிரி அத்லெட்டிக்ஸ் ஃபீல்ட்ல இருக்கணும்னா லைக் வி ஹாவ் டு கோ ஆன் த்ரூ வித் பாய்ஸ் ஆல்சோ. நாங்கள் பேசணும், லைக் அவங்க கூடவும் ஃப்ரெண்டாக இருக்கணும். என்னோட ஷோ இருக்க முடியும், ஃபுல்லு டயட்ல இருப்பேன் நான். ஸோ ஒரு வாமிட்டிங் ஆகும், டீஹைட்ரேட் ஆகிட்டு இருக்கும் பாடி. ஸோ நாங்கள் வந்து அப்போ வந்துட்டு எங்களோட ட்ரெஸ் கோட் வந்து பிக்னி தான், அது மேண்டேட்ரி எல்லா ஷோலையும். ஸோ அவங்க என்னோட எல்லா ஸ்டேஜ்லயும் அவங்க என் கூட இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து எங்க பேரண்ட்ஸ்க்கு சொன்னேன், இல்லை ஸோ கேர்ள்ஸை விட பாய்ஸ் பெட்டர். புரோட்டீன் பவுடரோ இல்ல ஸ்டீராய்ட்ஸ் இன்டேக்கோ இருந்துச்சா? நம்ம நேச்சுரல் ஃபுட்லயே நம்மளுக்கு ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. ஸோ அதை எப்படி நம்ம இன்டேக் பண்ணணும்னா லைக் ஆயில் கண்டென்ட் ஃபுட்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணணும், சுகர்ஸ் அவாய்ட் பண்ணணும், லைக் கைண்ட் ஆஃப் இந்த ஃபைபர் கண்டென்ட் வெஜிடபிள்ஸ் எதனால நம்மளுக்கு க்ரோ ஆகுது, மசில் கெயின் பண்ணலாம், பின்ன நம்ம கெயினோ பண்ணலாம், லீனோ பண்ணலாம் நேச்சுரல் ஃபுட்ல. அது எப்படி லைக் எக்ஸ் சாப்பிடுறது, சிக்கன் சாப்பிடுறது, இதெல்லாம் ப்ரோட்டீன் ஃபைபர் கண்டென்ட்ஸ் ஃபுட் தான். வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறது, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறது. ஃபர்ஸ்ட் இப்போ பாடி பில்டிங் ஸ்டார்ட் பண்ணோம்னா எல்லாரும் நேச்சுரல் ப்ராசஸ்ல தான் ஸ்டார்ட் பண்றது. பட் இப்போ ஸ்டீராய்ட்ஸ்ன்றது கம்பல்சரியா? நம்ம ஒரு லைக் பாடி பில்டிங் அப்படின்னு ஒரு ஒர்க் அவுட் ஆரம்பிக்கும் போது அது கம்பல்சரியா எடுக்கணுமா? கம்பல்சரின்றது என்ன இல்லை. ஸோ நான் நேச்சுரல் ஃபுட்லேயே நம்ம வந்து அதை பாடி பில்டிங் பண்ணலாம். இப்போ அண்ட் கமிங் டு இப்போ விமன் வந்து ஒரு ஒர்க் அவுட் இல்லை நார்மலாகவே ஒரு விஷயத்தில் ஈடுபடும் போது ஃபிசிக்கலி சேஞ்சஸ் வரும்போது மந்த்லி அஃபெக்ட் பண்ணும். உங்களுக்கும் அந்த இஷ்யூஸ் இருந்திருக்கா? அண்ட் இன்னொன்று இருக்கும்போது ஒர்க் அவுட்டும் பண்ணலாமா? என்னன்னா லைக் அவங்களுக்கு பர்சனலா ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்திருக்கும். சொல்ல போனா ஜிம் பண்றதுனால வந்து யாருக்குமே ஸ்டாப் ஆகுறது இல்லை. ஸோ இப்போ நானே பண்ணுறேன், என் கிளைண்ட்ஸும் வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஸோ அதனால தான் நான் பர்சனல் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன் உங்ககிட்டன்னு சொல்லும் போது ஒர்க் அவுட் ரெகுலராக பண்ண ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்த்தும் வந்து நார்மல் ஆகும். ஸோ அவங்க வந்துட்டு எப்போ பாரு சாப்பிட்டுட்டு ஒர்க் பண்ணிட்டு யாருக்குமே அந்த அவ்வளோ டைம் கிடையாது உமன்ஸ்க்கு. உங்களுக்கே தெரியும், ஒன்னானா ஒன்று அடுத்து. இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கே எடுத்துக்காங்க, மார்னிங் டு ஈவினிங் அவங்களுக்கு ஒர்க் இருந்தே இருக்கணும், கிச்சன்ல ஒர்க் பண்ணணும், க்ளீன் பண்ணணும், லைக் அந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் இருக்கும்.
ஒரு ½ உமன்ஸ் வந்து டைம் கொடுத்து அட்லீஸ்ட் வாக் பண்ணி லைட்டா மைல்டா ஒர்க் அவுட் பண்ணாலும் எல்லாமே வந்து நார்மல் ஆயிடும். அண்ட் இப்போ நீங்க காம்படிஷன்ஸ்லாம் நிறைய போயிருக்கீங்களே, மிஸ் கர்நாடகா அந்த மாதிரி என்னென்னலாம் வின் பண்ணிருக்கீங்க ஓவராலா? மிஸ் கர்நாடகா வந்து 5 டைம்ஸ் கோல்டு மெடல் ஆயிருக்கு. பின்ன மிஸ் இந்தியா வந்துட்டு ஃபிட்னஸ் அண்ட் வெல்னஸ்ல வந்து கோல்டு மெடலிஸ்ட் நான் மிஸ் இந்தியாவில். மிஸ் மைசூர் பண்ணியிருக்கேன். பாடி பில்டிங்ன்றது ஒரு லாங் டைம் ப்ரொசீஜர். 1 மந்த்ல 2 மந்த்ஸ்ல எல்லாம் பாடி எந்த சேஞ்சஸும் வராது. லைக் இப்போ நாங்கள் ஒரு ஷோ பண்ணுறோன்னா அது 1 இயர் டைம் இருக்கும் எங்களுக்கு ஷோஸ் பண்ணுறது. சம்மர் சீசன்ஸ்லலாம் எங்களுக்கு ஷோஸ் இருக்காது. ஸோ 8 மந்த்ஸ் பல்கிங் ப்ராசஸில் வந்து வேறு டயட்ஸ் இருக்கும். 3 மந்த்ஸ் ஒன்ஸ் டயட் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ லாஸ்ட் 2 மந்த்ஸ் வந்து கட்டிங் சைக்கிள் அன்னிட்டு கட்டிங் சைக்கிள் வந்து பெப் சீசன் லைக் இந்த மாதிரி கட்டிங் சீசன் இருக்கும். அதில் வந்து எப்படி இருக்கும்னா லைக் டோட்டலாக ரைஸ் கட் பண்ணியிருப்போம். நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி ரைஸ் கட் பண்ணியிருப்போம். லைக் சுகர் சால்ட் எல்லாம் டோட்டலாக கட் பண்ணியிருப்போம். லைக் நம்மளுக்கு தேவையாக இருக்க அளவு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு நான்வெஜ் ஒரு ப்ரோட்டீன் தான் இன்டேக் பண்ணியிருப்போம். ப்ரோட்டீன் பின்னா ஃபைபர் கண்டென்ட் ஃபுட்ஸ் தான் நாங்கள் இன்டேக் பண்ணியிருப்போம். லாஸ்ட் ஒரு ஷோக்கு 5 days இருக்கு அன்னும் போது வந்து வாட்டரும் கட் அவுட் பண்ணிட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் 5 daysக்கு வந்துட்டு 5th day வந்துட்டு நாங்கள் 5 liters வாட்டர் குடிப்போம். 4th டேக்கு 4 liter வாட்டர் குடிப்போம். 3rd டேக்கு 3 liters அந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணுவோம். ஆன் த ஷோ டேக்கு முன்னாலும் ஆகட்டும் ஷோ டேக்கு முன்னாலும் ஆகட்டும் வந்து நாங்கள் வந்துட்டு 1 month சிப் தான் நாங்கள் குடிப்போம் வாட்டர். லாஸ்ட் ஷோ டே அன்னைக்கு வந்து டோட்டலாக கம்ப்ளீட்டாக வாட்டர் நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா வாட்டர் ஸ்வெட் ஆகக்கூடாது நம்ம பாடியில். ஏன்னா நிறைய பெண்கள் இந்த ஜிம் அப்படிங்கிறது போகிறது எப்படி ஆரம்பிக்கும்னா பாடி ஷேமிங்ன்ற ஒரு விஷயத்தால ரொம்ப அஃபெக்ட் ஆகுவாங்க. நீ குள்ளமா இருக்க, நீ ரொம்ப குண்டா இருக்க, இல்லை ஒன்றும் ஒல்லியா இருக்க, நீ இப்படி இருக்க அப்படி இருக்க. அது உங்களுக்கு இருந்துச்சா? அது ஒரு டைவர்ஷனா இங்க ஜிம்முக்கு வரதுக்கு? டைவர்ஷனாலாம் எதுவுமே இருக்கல அது. ஓகே, நான் வந்து ரொம்ப லைக் பாடி பில்டிங் பண்றதுக்கு முன்னே ரொம்ப அழகா இருந்தேன். என்ன மாதிரி நான் என்னோட ஏஜ் கேட்டகரியில இருக்க எவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க இந்த வேர்ல்ட்ல, இந்த சொசைட்டில. அவங்க எல்லாம் முன்ன வர முடியுமா? அவங்க எல்லாம் டிவில வராங்களா? இல்லை அவங்களோட ப்ரொஃபஷன் வேற. இப்போ நானும் இங்க இருக்கேன், நானும் இந்த ஸ்டேட்ல தான் இருக்கேன், நானும் இந்த கண்ட்ரில தான் இருக்கேன், நானும் இந்த இந்தியால தான் இருக்கேன். ஓகே, என்னையும் யாராச்சும் பார்க்கணும் இல்லை? ஓகே, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு அன்னிட்டு அது ஒரே மைண்ட் செட்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னையும் எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணும். எதுக்கு ஒரு ஹீரோஸ் லைக் இந்த மாதிரி சோஷியல் மீடியால ஹைலைட்டடா இருக்கவங்க மட்டும் தானே இருக்காங்க. எதுக்கு நான் வர கூடாது? நான் ஹார்ட் ஒர்க் பண்ணா அது வரலாம் இல்லையா? அது ஒரே ஒரு தாட்ல தான் நான் பண்ணேன். கமிங் டு இந்த பிரைடல் போட்டோ ஷூட் பண்ணி ஒரே நாள் ஓவர் நைட்ல ட்ரெண்ட் ஆன மாதிரி வைரல் ஆயிடுச்சுல. ஸோ அந்த தாட் எங்க இருந்து வந்துச்சு? யார் அதை ஆரம்பிச்சு வச்சது? அது என்னோட கான்செப்ட் தான். ஓகே, அந்த ஓப்பனா ப்ரௌடா சொல்லலாம். லைக் என்னோட கான்செப்ட் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் நீங்க பாடி பில்டர்ஸை பார்த்துருப்பீங்க. லைக் ஃபேஷனா ட்ரெஸ் போட்டு பாடி காட்டுறது, பைசெப்ஸ் காட்டுறது, இல்லை லெக்ஸ் காட்டுறது, அதெல்லாம் வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாஸ்ல எல்லாம். எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா லைக் பழைய காலத்து ஹீரோயின்ஸ் ராணிங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா? ராணிங்க ட்ரெஸ் இப்போ புதுசா தமிழ் மூவிஸ் எல்லாம் வந்துச்சு தெரியுமா? இந்த மாதிரி ஹீரோயின்ஸ் இந்த த்ரிஷா அவங்க, ஐஸ்வர்யா அவங்க எல்லாம் ட்ரெஸ் போட்டு அந்த மாதிரி ஓல்டு ஸ்டைல் லுக்ல பண்ணியிருந்தாங்கல்ல. எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சு. இந்த மாதிரி நான் பாடி பில்டிங் பண்ணியிருக்கேன். வை வி ஷுட் பி வெரி ஃபேஷன். லைக் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக வந்து நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணால் எனக்கு அது ஒரு மாதிரி ஆசை இருந்துச்சு, பண்ணணும்னுட்டு. இப்போ இவங்க வந்து இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு அப்புறமும் சரி, இல்லை அதுக்கு முன்னாடியோ வெளியில் போகும்போது ஒரு பஸார்லேயோ ஒரு நார்மல் இடத்துல இவங்க இப்படி மசில்ஸோடலாம் போனால் பப்ளிக் எப்படி பார்க்குறாங்க? அவங்க பார்க்குற விதம் எப்படி இருக்கு? சில யூஸ்வலாக வெளியே போக சொல்ல மசில்ஸ் எல்லாம் மாதிரி காட்டுறோம்ல வர மாட்டாங்க. எப்படி நாங்கள் வெளியே நார்மலாக போகிறோமோ அந்த மாதிரி தான் வரோம். பட் நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஸோ வண்டியெல்லாம் பார்க் பண்ணிட்டு வந்து தேடி வந்து செல்ஃபி எடுப்பாங்க, விசாரிப்பாங்க எப்படி என்ன இருக்கீங்கன்ட்டு. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே வந்து நல்லா ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க இன்ஸ்டாகிராமில் இருக்காங்களே டெய்லி இவங்க என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் நல்ல கிரேஸ் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ போகிற இடத்துலலாம் வந்து நல்ல அப்ரிஷியேட் கிடைக்குது. உங்களோட டேட்டுவாக இருக்கட்டும், நீங்கள் செட் பண்ண எல்லாமே இந்த ஸ்டீரியோடிபிக்கல் விமனுக்கு செட் பண்ணியிருந்த எல்லா பெஞ்ச் மார்க்ஸும் ட்ரேட் மார்க்ஸையும் உடச்சிட்டு நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸ்டார்டிங் டேட்டூ போட்டு என்னோட பேக்கில் அது வந்து புத்தா டேட்டூ. லைக் பீஸாக இருக்கணும் எப்போவும், லைக் அந்த குட் வைப்லே இருக்கணும் அன்ற ஒரு இன்டென்ஷன்ல தான் நான் புத்தா டேட்டூ போட்டேன். ஸோ அப்பத்துலேருந்து எங்கள் மம்மி கேட்டாங்க, நீ ஏன் காசு எடுத்துட்டு போயிட்டு நீ போய் டேட்டூ போட்டுட்டு வந்தேன்னு சொல்லியிருந்தாங்க.
ஏன்னா நம்ம ஹேர்ன் பண்ண மாட்டோம்ல நான் காலேஜ் படிக்கிற டைம்லலாம். ஆனால் எனக்கு ரொம்ப கிரேஸ். எங்கள் டாடி மம்மிக்கு சொல்லியிருந்தேன், விட்டா எல்லாமும் ஃபுல் டேட்டூவை போட்டு கவர் பண்ணிடுவேன்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்துட்டு எங்கள் டாடி மம்மி வெட்டிங் டேக்கு வந்துட்டு டேட் மோம்னு சொல்லிட்டு டேட்டூ போட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல். என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டா ஐடி வந்துட்டு ஹாஃப், ஒரு கண்ணு மட்டும் தான் தெரியும், இங்க கண்ணு மூக்கு அது மட்டும் தான் தெரியும். ஏன்னா நான் வந்துட்டு என்னோட இன்ஸ்டா பேஜ்ல வந்துட்டு தண்டர் ஹுல்ஃப்ன்ட்டு இருந்துச்சு. லைக் ஹுல்ஃப் இஸ் வெரி ரொம்ப ஆக்டிவ், பின்னாடி இன்டெலிஜென்ட்ன்ற மாதிரி. ஸோ அதுக்கு நான் ஹுல்ஃப் போட்டேன். ஸோ இது வந்துட்டு என்னோட நாய். ஓகேயா. ஸோ என்னோட டாக் வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட். ஸோ அது என்னோட பையன் மாதிரி. ஸோ இவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருந்து. ஸோ எனக்கு ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக் ரொம்ப பிடிக்கும். ஒடிசாவில் மேட்ச் முடிச்சுட்டு பெங்களூர் ரிட்டர்ன் ஆனிச்சுல. ஸோ சரௌண்டிங் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் அங்கே தான் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் டைம் இவங்க பேசும்போது வந்து ஒரு நல்ல ஒரு பிரிட்டி கேர்ள், ஒரு நல்ல தமிழ் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ சேம் மதர் டங் தான். ஸோ வந்து பேசும்போது அவங்க வந்து அவ்வளோ அழகாக பேசினாங்க. காலில் வந்து லிகமெண்டர் ஆகிடுது. ஸோ பேண்டேஜ் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க சொல்ல வந்து அவ்வளோ அழகாக இல்லை, ஒரு கான்வர்சேஷன் வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு அப்போவே வந்து ரொம்ப பிடிச்சி. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இவ்வளோ டெடிக்கேஷனாக வந்து இந்த மாதிரி இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் கூட இந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷனாக அவங்க ஸ்போர்ட்ஸ் இதுக்கு இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னு ஒரு நல்ல பேச்சுவார்த்தை இருந்துச்சு. போக போக நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணின்னு அப்படியே பேச பேச ஒருத்தர் பிடிச்சிச்சு. ஸோ என்ன இருக்குது ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி ஸோ ஒரு நல்ல டிசிஷன் எடுத்தாங்க, நாங்கள் ஒன்றா சேர்ந்து வரலாம். ஸோ உங்களோட வீட்டில் சித்ராவை எவ்வளோ அழகாக வந்து கொண்டாடுறாங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்கன்னா நம்ம இப்போ இந்த ட்ரோல்ஸ் எல்லாம் சொல்லும் போது இன்லாஸ் வீட்டில் பயந்துருவாங்க. ஸோ என்னடா ஒரு ஜிம் பாடி அந்த பொண்ணு ஒரு பாடி பில்டராக இருக்கா, அந்த பொண்ணு நம்ம பையன் லவ் பண்ணுறானே, எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, அவங்க எப்படி பார்க்குறாங்க இவங்களோட ப்ரொஃபஷனு? ஸோ என்ன மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் வந்து யார் என்ன சொன்னாலும் அது வந்து இது பண்ணிக்க மாட்டாங்க, இக்னோர் பண்ணுவாங்க. ஸோ என்ன மெயின் வேணுமா இருக்குன்னா ஒரு மென்ஸோட சக்ஸஸ்க்கு எப்படி ஒரு உமன் பேக் போனாக இருப்பாங்க, சேம் அந்த சேம் வேல உமனோட ஒரு சக்ஸஸ் இதுக்கு மென் இருந்து தான் ஆகணும் ஆச்சுங்களா. ஸோ எப்படி இருந்தாலும் வந்து சொசைட்டியில் ஏதாவது ஒன்று சர்வைவ் ஆகணும்னாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்ட்னராக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், யாரே இருந்தாலும் தான் ஒரு சில விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் வந்து நான் பண்ணி தான் ஆகணும். ஃபியூச்சர்லயும் வந்து என்னவே இருந்தாலும் வந்து என் சைடுல இருந்து ஃபுல் சப்போர்ட் இருக்கும். பீயிங் a boyfriend of a பாடி பில்டர் girl, how is life bro? சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா தான் இருக்கு. ஸோ முன்னெல்லாம் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட. ஸோ வீட்டில் அவ்வளோ ஸ்டே ஆக மாட்டேன். ஸோ எனக்கு எங்கே போகணும் பிளானிங்ஸ்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட. பட் இவங்க வந்த பிறகு அது அப்படியே ஆஃப் ஆச்சு. ஸ்டார்டிங் போக போக கம்ப்ளீட்டாக மொத்தமாகவே இதாகிடுச்சு. இவங்க மோஸ்ட்லி அந்த டயட்னு ஃபாலோ பண்ணுறதுல ஃபுட்டு எப்படி எனக்கு இஷ்டப்பட்ட சில இதுதான் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ போக போக வந்து எல்லாமே கண்ட்ரோலில் தான் வந்துடுச்சு. நான் ஜங்க் ஃபுட் எது இருந்தாலும் எல்லாம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவங்க என்ன எடுக்கிறாங்களோ அதுதான் வந்து நானும் சாப்பிட்டாகணும். கல்யாணம் ஆன பிறகும் அவங்க எந்த டைமுக்கு எழுந்திக்கிறாங்களோ, என்ன இது பிளான் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க எல்லாம் வந்து நானும் அதுக்கு ஈக்குவலாக இது பண்ணிடுறேன். சொல்ல போனால் பாசிட்டிவிட்டி விட நெகட்டிவிட்டி அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஒருத்தரை பற்றி நம்ம ஒரு புகழா சொல்கிறதுக்கு பதில் அவங்களுக்கான அந்த நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் அதிகமே. ஒரு ரிவைவ் இருக்கட்டும், எதே இருக்கட்டும், அது வந்து ஏதாவது ஒரு விஷயத்த டீக்ரேட் பண்ணால் தான் அது வந்து இன்னும் ரீச் ஆகும் அதிகமாக. சரிங்களா. அந்த வழியில் வந்து இது கொஞ்சம் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் தான். சரிங்களா. பட் அதுக்கெல்லாம் எதுவும் இது பண்ணிக்கூடாது, இக்னோர் பண்ணணும். இக்னோர் பண்ணிட்டு நம்ம ஃபோக்கஸ் என்ன இருக்கோ நம்ம அதனால கரெக்டாக. கேர்ளோட பாடி வந்து வேற யாரும் பார்க்கக்கூடாது அன்னிட்டு உங்களுக்கும் கொஷின்ஸ் இருக்கும், இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னுட்டு. அந்த மாதிரி இவங்களுக்கும் வந்துட்டு நான் பிக்னி போட பிடிக்காது. ஸோ இது என்னோட ப்ரொஃபஷ்னல். நான் பண்ண இவ்வளோ ஹார்ட் ஒர்க்குக்கு வந்துட்டு நான் இது பண்ணணுன்ற ஒரு சுச்சுவேஷன் இது. ஸோ எனக்கும் பிடிக்காது பிக்னி போட. ஸோ எனக்கும் இது ஒரு சுச்சுவேஷன் தான், நான் போட்டே போடணுன்ற ஒரு கம்பல்சரியான சுச்சுவேஷன் தான். ஸோ எனக்கு என்னன்னா, நான் போகிற ஷோஸில் வந்துட்டு எல்லாரும் வந்து எஜுகேட்டட் தான், எல்லாரும் வந்து பாடி பில்டிங் ஃபீல்டில் தான் இருக்கிறது. யாரும் வந்து அதை நெகட்டிவாக பார்க்க மாட்டாங்க. என்னோட ப்ரொஃபஷனுக்காக நான் பிக்னி போட்டேன். அது ஜஸ்ட் அ ப்ரொஃபஷன். சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது வந்து நான் அது ஒரு ப்ராப்பரான ஒரு கிளாத்ல தான் நான் அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணுன்றது என்னோட மைண்ட் செட். எதனாலன்னா, என்னோட பேரண்ட்ஸ் சோஷியல் மீடியாவில் பார்க்குற மாதிரி தான் மற்றவங்களும் வந்து சோஷியல் மீடியாவை பார்க்குறாங்க. என் ஏஜில் இருக்கவங்க மட்டும் சோஷியல் மீடியாவை பார்க்கறது இல்லை, இந்த மாதிரி ஆல் ஓவர் சோஷியல் மீடியாவில் வந்து எல்லா கண்ட்ரி எல்லா வேர்ல்ட் பீப்புளும் பார்க்குறாங்க. ஸோ அது வந்து ப்ராப்பரான வேலை அது எக்ஸ்பிரஸ் பண்ணோன்ட்டு என்னோட ஆசை. எப்போ பார் பிக்னியே போட முடியாது இல்லையா, நம்மளுக்கு பிடிச்சமான கிளாத்தில் வந்து நாம் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் இல்லை. அது ஓப்பனாக தான் இருக்கணும்ன்ட்டு கிடையாது,
க்ளோஸாகவும் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், நான் ஒரு பாடி பில்டர் அன்னிட்டு சொல்லி எனக்கு அது ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. லைக் என்ன சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, இதே என்ன மாதிரியே நிறைய உமன்ஸ் இருப்பாங்க, அவங்களையும் வந்துட்டு லைக் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்ட்டு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா நடக்கும். அண்ட் எங்க 2 பேருக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.